தெலுங்கானாவிலிருந்து மெக்காவிற்கு புனித பயணம் மேற்கொண்ட இந்தியர்கள் 42 பேர் பேருந்து விபத்தில் பலியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான தகவல்கள். இந்தியாவில் இருந்து புனித பயணம் மேற்கொண்டு சவுதி அரேபியா சென்றிருக்கக்கூடியவர்கள 42 பேர் அங்கு ஏறிட்ட ஒரு விபத்துல உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. புனித பயணம் செல்வதற்காக தெலுங்கானாவிலிருந்து புறப்பட்டு சென்றவர்களில் 42 பேர் தற்பொழுது இந்த விபத்துல பலியாக இருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மெக்காவில் அவருடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மெதினாக்கு அவர்கள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் டீசல் லாரியுடன் அவர்கள் சென்றிருந்த பேருந்து மோதியதனால பெரும் விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த பெரும் விபத்துல இந்தியாவை சேர்ந்த, அதாவது தெலுங்கானாவிலிருந்து புனித பயணம் மேற்கொண்ட சவுதி அரேபியா சென்றவர்கள் 42 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. இந்த சோகமான ஒரு தகவல் கிடைத்திருக்கக்கூடிய சூழல்ல இந்திய அரசின் சார்பில் அந்த உயிரிழந்தவர்களுடைய உடல்களை உறுதி செய்வதும் அவருடைய அடையாளம் காண்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து அவருடைய உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. 42 பேர் இந்த கோர விபத்துல உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்காவில் தொழுகையை முடித்துவிட்டு மெதினா செல்லக்கூடிய வழியில தான் இந்த பேருந்து விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. எதிரே வந்திருக்கக்கூடிய இந்த டீசல் லாரியுடன் இந்த பேருந்து மோதி இருக்கிறது. இதனால் ஏற்பட்ட விபத்துல டீசல் லாரியில் இருக்கக்கூடிய டீசல் கசிவு ஏற்பட்டு அதுவும் விபத்தா இருந்ததால் விபத்தில் சிக்கியவர்களை மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பேருந்தில் பயணித்தவர்களில் 42 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த ஜோரா எனும் இடத்துல இந்தியர்கள் சென்ற பேருந்து தான் இந்த விபத்தில் சிக்கியது என்பது முதற்கட்டமாக தெரிய வந்தது. அதற்கு பிறகாக அந்த பேருந்தில் இருக்கிறவர்கள் யார் என்ற விவரங்களை முதற்கட்ட விசாரணையின் பொழுது அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் இருந்து புனித பயணம் மேற்கொள்வதற்காக சவுதி அரேபியா சென்றவர்கள் என்ற விவரங்கள் பின்னர் தெரிய வந்திருக்கிறது. மேலும் டீசல் லாரி மீது மோதியவுடன் இந்தியர்கள் பயணித்த இந்த பேருந்து தீப்பிடித்து வெடித்து சிதறியதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. டீசல் லாரி மீது மோதியதும் தீப்பிடித்து இருந்ததால் பேருந்துக்குள் இருந்த புனித பயணம் மேற்கொண்டவர்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும் இதனால் மீட்பதற்கும் உடனடியான உதவிகள் கொடுப்பதற்குமான சூழல்கள் அமையாததால் மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. பேருந்தில் இருந்த 42 பேரும் உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் யார் யார், அவருடைய அடையாளங்கள் என்ன என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து என்பது பேருந்தும் அந்த டீசல் ஏற்றி சென்ற லாரியும் மோதியதால் ஏற்பட்டதாகவும் முதற்கட்டமாக இது ஒரு விபத்தாக நடந்து முடிந்திருக்க வேண்டியது. ஆனால் அந்த டீசல் லாரியில் இருந்து கசிந்த அந்த டீசலும் மற்றும் அந்த பேருந்தும் தீப்பிடித்து எரியக்கூடிய அந்த சூழல் ஒருமித்த நேரத்தில் ஏற்பட்டதனால டீசல் லாரியிலிருந்து வெளியான அந்த டீசல் பிறகு பேருந்து முழுவதும் பரவி பேருந்தும் சற்று வெடித்து சிதறியதாக சொல்லப்படுகிறது.